டாஸ்மாக் கடையை தெருவா தடுக்க வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5000 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. சந்து கடைகள் சேர்த்தால் கிட்டத்தட்ட 25,000 கடைகள் இருக்கிறது. அவங்க விற்கிறதே 12 இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் விற்கணும். ஆனா 24 மணி நேரமா தமிழ்நாட்டில் சரக்கு கிடைக்கும். 24 மணி நேரம் எங்க போனாலும் எப்படி கிடைச்சிடும், வாங்கிடுவாங்க. சாராய ஆட்சி தான் நடக்குது. அது மட்டும் இல்ல, மோசமா அதை விட மோசம் என்ன, இந்த போதை பொருட்கள், கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின் என்னென்ன கிடைக்குதோ, அமெரிக்காவில் என்ன விற்குதோ அது எல்லாமே தமிழ்நாட்டில் விற்குது. இதை நான் மட்டும் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. எல்லா தலைவர்களும் பொதுமக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை தெரியாம யாரும் ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியாது. ஆனால் வித்துட்டு இருக்கிறாங்க. காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுதந்திரமா செயல்பட முடியல. காவல்துறை தமிழ்நாட்டில் நல்ல காவல்துறை, ஆனா அவர்கள் சுதந்திரம் இல்லை. அவருக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சுதந்திரமா செயல்பட விட்டால் ஒரே ஒரு கஞ்சா போட்டல கூட விற்க முடியாத ஒரு சூழல் காவல்துறையால் உருவாக்க முடியும். ஆனா அதெல்லாம் அங்க இருக்கிற கட்சிக்காரங்க, திமுக கமிஷன், கலெக்ஷன் கமிஷன், இதற்கெல்லாம் ஆட்சி மாற்றம் வேணும். ஏன்னா இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மதுவை குடிச்சிட்டு வந்தா, வீட்டுக்கு வந்தானா அவங்க நாத்தடிக்கும் தெரியும், ஓ குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும். ஆனா போதை மாத்திரையோ போதை பொருட்களோ அவன் சாப்பிட்டுட்டு வந்தானா, ஊசி போட்டு வந்தானா தெரியாது. அப்பா அம்மாவுக்கு தெரியறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். 2 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு பாதிப்புகள் இருக்கிறது. இதற்கு முழு காரணம் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 100% ரீசன் ஃபார் ஆல் திஸ் சிஎம் ஸ்டாலின் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.